பார்த்தாலே தெரியுது பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு வரையில இங்கே பெருசாக எதுவும் இல்லை. இது ஆக்சுவலாக போன ஜென்ரேஷன் வரைக்கும் சாம்சங் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது S20 சீரிஸ் எல்லாத்துலேயுமே சார்ஜர் இல்லாமல் வந்துச்சு. S20 FEல 15 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம S21 FEயும் இன்னும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ட்ரீட்மெண்ட் அது கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். கைஸ், இது வந்து டெக்னிக்கலாக சார்ஜர் இல்லாமல் தான் விற்கிறாங்க. பட் சில மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாமல். இப்போது மிடில் ஈஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃபிஷியலாக சாம்சங் இந்த ஃபோனை வாங்கியில் ஒரு 25 வாட் சார்ஜர், ஸ்மார்ட் கேஸ், அப்புறம் பட்ஸ் 2, ஒரு பேர் பட்ஸ் 2 கொடுக்குறாங்க. நான் இதை டேரெக்டாக சாம்சங் ஸ்டோர்லேருந்து கூட வாங்கலை, ஒரு தேர்ட் பார்ட்டி செல்லர்லேருந்து தான் வாங்கினா. அப்போவே வந்து அந்த சார்ஜர் ஃப்ரீயாக எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. இது நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்தது தான். ஒரு ஃபோனில் வந்து சார்ஜர் ரிமூவ் பண்ணல, அட்லீஸ்ட் முதல்ல ஒரு சில சேல்ஸ்க்காவது பிராண்ட்ஸ் வந்து அந்த சார்ஜரை எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, காஸ்ட் எதுவும் இல்லாமல். எஸ்பெஷலி ஷாமி இதை நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி அப்போ தான் நிறைய பேர் கழுவி ஊற்ற மாட்டாங்க. யாராவது ஏதாவது தப்புன்னு சொன்னாலும் இல்லை அவங்க சார்ஜர் கொடுக்குறதா செய்கிறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் எனிவேஸ், இங்கே சார்ஜர் மட்டும் மேட்டர் கிடையாது, நிறைய இதை பற்றி பேசிட்டோம். இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் சாம்சங் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபோனை ஆன் பண்ணுவோம், இதில் என்னெல்லாம் அப்படி சாம்சங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரைஸிங்கிறது வந்து கொஞ்சம் அதுக்கு வருவோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இப்போ நம்ம முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். S21ல பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதே தான் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக கிட்டத்தட்ட 175 கிராம் வெயிட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிம் இன்னமும் மெட்டல் தான். ஸோ மெட்டலுங்கிறதுனால அந்த ப்ரீமியம் ஃபீலும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பேக் வந்து நல்ல ஒரு மேட் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுறது இல்லை. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல ரொம்ப சீப்பான ஃபீல் இல்லை. ஜென்ரலாக ஒரு ஃபோன் வாங்கியில் யூடியூபராக கலர் சூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸே இருக்காது, எது அவைலபிளாக இருக்கோ அதான் வாங்க முடியும். பட் இந்த தடவை எனக்கு ஆக்சுவலாக பிடிச்ச கலர் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இந்த ஆலிவ் க்ரீன். இது போக லாவெண்டர், ஒயிட், கிராஃபைட் 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது S21ஓட கம்பேர் பண்ணல நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, S21ல இந்த மெட்டல் ரிம்லேருந்து இந்த கேமராவும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் இங்கே இந்த கேமராவை சுற்றி உள்ள அந்த பார்ட்டும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன டவுன் கிரேட்னு சொல்லலாம். பட் இது போக இந்த S21 சீரிஸ் ஃபோன்ஸோட அதே ஒரு ஃபீல் இங்கேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபீல் ஃபோன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரையில் இங்கே ஒரு 6.4 இன்ச் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே தரமான பேனல். Full HD plus resolution, 120 Hz refresh rate, HDR panel. ஸோ ரொம்ப பிரைட்டான பேனல். இப்போ டேரெக்டாக சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சன்லைட் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகல கூட டிஸ்பிளேல என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான பேனல். ப்ரொடெக்ஷனுக்கு இதுக்கு மேலே Gorilla Glass Victus கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பற்றி பேசல. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் மற்ற S21 சீரிஸ் ஃபோன்ஸ் மாதிரியே இதுலேயும் இருக்குது. கீழே இது ஒரு ஸ்பீக்கர், மேலே உள்ள இயர்பீஸும் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD ரெண்டுத்துக்குமே இங்கே சப்போர்ட் இல்லை. சாம்சங் எந்த ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்கன்னு தெரியுது, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனாலும் இது ஒரு ஃபேன் எடிஷன். ஸோ ஃபேன்ஸ்க்காக ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இங்கே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD ரெண்டுமே இங்கே கிடையாது. அடுத்து இன்டர்னல்ஸ்னு பார்த்தா உள்ள Exynos 2100 SOC யூஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் Snapdragon 888 தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா S21லேயும் என்ன ப்ராசஸர் இருக்குது, இதில் என்ன ப்ராசஸர் இருக்குது, எந்த மார்க்கெட்ஸ்லாம் Exynos விற்றாங்களோ அந்த மார்க்கெட்ஸில் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இந்த 888 இருந்திருக்கும். பட் அப்படி இல்லை. எங்கெல்லாம் Exynos விற்றாங்களோ S21 சீரிஸ் அதே அந்த மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே Exynos 2100 தான் கொடுக்குறாங்க. Snapdragon 888 கொடுத்த மார்க்கெட்ஸில் திருப்பியும் Snapdragon 888 வேரியண்ட் எடுத்துகிட்டு வராங்க. மற்றபடி ரேம் 6 இல்லை 8 GB DDR5, ஸ்டோரேஜ் 128 இல்லை 256 GB UFS 3.1. ஸோ சில மார்க்கெட்ஸில் பேஸ் ரேம் ஸ்டோரேஜ் 6/128, சில இடத்துல 8/128, 8256 டாப் வேரியண்ட் எல்லா இடத்துலையும். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இங்கே One UI 4ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோன் Android 12 மேலே பில்ட் பண்ண One UI 4. இப்போ ரீசெண்டாக சாம்சங் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே 3 மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ளஸ் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சார்ஜர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இதுவும் அவங்க டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். இது Android 12ஓட வருது. மற்ற S21 சீரிஸ் ஃபுல்லும் Android 11ஓட வந்துச்சு. அப்போ மற்ற S21 சீரிஸோட இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அப்டேட் கிடைக்குமா?
மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. பட் டெக்னிக்கலாக இது ஒரு கேள்வி எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா 3 அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் சாம்சங் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் படிச்சிங்கன்னா இதுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, ஏதாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ சாஃப்ட்வேர்னு பார்க்கல இங்கே One UI ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு, ஃபோன் ரெஸ்பான்சிவாக இருக்குது, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முன்னாடி டச் விஸ் டைத்துலேருந்து இப்போ One UI 4 வரைக்கும் சாம்சங் ரொம்பவே சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹார்ட்வேரோட வர ஃபோனில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இது வரைக்கும் நம்ம பில்ட், டிஸ்பிளே, ஸ்பெக்ஸ், சாஃப்ட்வேர் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கேமராஸை பற்றி பார்ப்போம். ஸோ கேமராஸ்னு வரையில் முதல் 2 சென்சர் 12 மெகா பிக்சல்ஸ், S21 சீரீஸில் இருக்கிற அதே மாதிரி பிரைமரி 12 மெகா பிக்சல் சென்சர் OISோட, செகண்டரி அல்ட்ரா வைட் 12 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த இமேஜஸ் வச்சு பார்க்கல உங்களுக்கே தெரியும், இமேஜஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு, டீட்டெயில்ஸும் சரி, டைனாமிக் ரேஞ்ச். ஸோ இந்த ஷாட்டில் அந்த சன், அந்த ஸ்கைஸை பார்க்கல உங்களுக்கே தெரிய வரும், டைனாமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. ஜென்ரலாக இது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் தான் சாம்சங் ஃப்ளாக்ஷிப் கேமராஸ்னு வரையில் இது ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லோ லைட்டில் கூட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு, நல்ல டீட்டெயில் லெவல்ஸ். நான் நிறைய பிக்சர்ஸ் எடுக்கல, பட் நான் எடுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஒரு என்ஜாயபிள் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க. இது S21 FE ஃபேன் எடிஷன் அப்படின்னு வரையில் இந்த ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக சில விஷயம் கட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கேமரா மேலே உள்ள அந்த பிளாஸ்டிக்கை பற்றி பார்த்தோம். இப்போ உள்ள கேமராஸில் இந்த 3வது சென்சர் 64 மெகா பிக்சல்ஸ் S21 சீரீஸில் கொடுத்துருந்தாங்க ஜூம்காக. இங்கே அதுக்கு பதிலாக 8 மெகா பிக்சல் 3x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. இங்கே 8 மெகா பிக்சல் தான் இருக்குதுங்கிறதுனால 8K எடுக்க முடியாது. ஏன்னா 8K உங்களுக்கு ஷூட் பண்ணணும்னா 32 மெகா பிக்சல் சென்சராக தேவை. ஸோ இங்கே பின்னாடி இருக்கிறது 3மே 12, 12, 8 அப்படிங்கிறதுனால 4K தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். பட் 4K 60 FPS இந்த கிளிப்பை பார்க்கல உங்களுக்கே தெரியும், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் 2 காம்ப்ரமைசஸ் பார்த்துட்டோம். 3வது காம்ப்ரமைஸ் என்னன்னா, ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க அல்ட்ராசானிக்கு பதிலாக. இது ஒரு ஆன் பேப்பர் காம்ப்ரமைஸ்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸுமே ஆப்டிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் முன்னாடி சாம்சங் ஃபஸ்ட் அவங்க A சீரீஸில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு வரையில் இருந்த மாதிரி இது ஸ்லோவாலாம் இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்ஸ்லேயுமே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் என்ன ஸ்பீடில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கல இது ஒரு காம்ப்ரமைஸ் தான். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி கேமரா S21 சீரீஸில் 10 மெகா பிக்சல்ஸ், இதில் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெகா பிக்சல்ஸ் தான் எல்லான்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக டிஸ்பிளே சைஸ் S21ஓட லைட்டாக அதிகம், 6.4 இன்ச்சஸ் 6.2க்கு பதிலாக. ஃபைனலாக பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh, S21ல் 4000 mAh. அது போக இங்கே நம்ம சார்ஜிங் ஸ்பீட்ஸும் சரி, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, எல்லா ஸ்பீட்ஸுமே எக்ஸாக்டாக S21ல் எப்படி இருக்கோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஓவரால் ஒரு S21க்கும் இந்த ஃபோனுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கல பெருசாக வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. அதில் சில விஷயம் பெட்டராக இருக்குது, இதில் சில விஷயம் பெட்டராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு முக்கியமான விஷயம் இங்கே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ப்ரைஸிங் பற்றி பார்ப்போன்னு, அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ கைஸ், இந்த ஃபோன் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபோனா இல்லை அப்படியே இக்னோர் பண்ண வேண்டிய ஃபோனா அப்படிங்கிறது எந்த மார்க்கெட்லேருந்து பார்க்குறோங்கிறத பேஸ் பண்ணி தான். இப்போ யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் $699 லான்ச் பண்ணியிருக்காங்க. S21 அஃபிஷியலாக இப்போ $799 வித்துட்ருக்கு. ஸோ ஒரு $100 கம்மியான ரேட்டுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேல, மேபி ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கன்சிடர் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ UAEயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் 2699 திரம்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. S21 ஏற்கனவே அதோட கம்மியான ரேட்டுக்கு தான் வித்துட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கையில் கன்சிடர் கூட பண்ண தேவையில்ல, வேலைக்கே ஆகாது, நம்ம S21 வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இந்தியாவில் S21 $65,000 வித்துட்ருக்கு. இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற பாயிண்டில் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. பட் ரூமர்ஸ் வச்சு பார்க்கையில் $55,000 செக்மெண்ட்டில் இது வரலாம் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. ஸோ $55,000 இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா S21ஓட ஒரு $10,000 கம்மியான ப்ரைஸ்க்கு இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கும் S21க்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இந்த ஃபோனோட மேஜர் காம்படிஷன், மற்ற மார்க்கெட்ஸில் மேஜர் காம்படிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Pixel 6. கூகுள் பல வருஷமாக பிக்சல் ஃப்ளாக்ஷிப்ஸ் இந்தியாவில் விற்கிறதில்ல. ஸோ இந்தியாவில் இது ஒரு $55,000 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் பண்ணுவாங்களா? சரி, இப்போ $55,000 எடுத்துகிட்டு வராங்கன்னே வச்சுப்போமே, அப்போவும் இந்த ஃபோனை இமீடியட்டாக வாங்காமல் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு பேசிக்காக என்னென்னா, இப்போ டைமிங் கொஞ்சம் இதோட லான்ச் டைமிங் சரியாக இல்லை. இது ஆக்சுவலாக போன வருஷம் லான்ச் ஆக வேண்டிய ஃபோன் சிப் ஷார்ட்டேஜ்னால இப்போ புஷ் ஆகி இப்போ தான் ஜனவரியில் லான்ச் ஆகிருக்கு.
S22 லான்ச் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதுனால ஜென்ரலாக ஒரு புது S சீரிஸ் ஃபோன்ஸ் லான்ச் ஆகல பழைய S சீரிஸோட ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ இப்போ S22 லான்ச் ஆகல S21 ப்ரைஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இன்றைக்கி தேதிக்கு 65,000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. பட் S22 லான்ச் ஆனதுக்கப்புறம் என்ன ரேட்டுக்கு விற்கும்? S21 ரேட் மட்டும்தான் ட்ராப் ஆகுமா, இல்லை S21 FEயோட ரேட்டும் ட்ராப் பண்ணுவாங்களா? இது எதுவுமே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நான் இன்றைக்கி உங்கள் இடத்துல இருந்து ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பர்சனலாக பார்த்தேன்னா இப்போ S21 சரி S21 FEயும் சரி இன்றைக்கி நான் வாங்க மாட்டேன். S22 லான்ச் ஆகட்டும், அது என்ன ப்ரைஸ்க்கு வருது, அப்போ S21 ப்ரைஸ் கட் ஆகுதா, இந்த ஃபோனோட ப்ரைஸும் ட்ராப் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து S22 லான்ச்லேருந்து ஒரு வாரம் 2 வாரம் கழித்து வாங்கினா கரெக்டாக இருக்குங்கிறது தான் என்னோட திங்கிங். நீங்கள் அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கிறீங்களா, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வைஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவுக்கு. ரிவ்யூவில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டிஸ்கார்ட், நம்ம டெலகிராம் குரூப் இதெல்லாம் ஜாயின் பண்ணலன்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.